வணக்கம் நேர்களே. கடந்த சில நாட்களாக வழக்கத்துக்கு மாறாக சில தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். என் பேர் ராஜா. இன்றைக்கும் சில தகவல்கள் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போய் பார்க்கலாம். தெருநாய்களுடைய தொல்லை தாங்கவே முடியலை அப்படின்னு டவுனில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு புலம்பாதவங்களே யாரும் இல்லை அப்படிங்கிற நிலமையில பஞ்சாபில் இதுக்கான ஒரு முதல் படியை எடுத்து வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெருநாய்களுக்கு உரிய ஷெல்டர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கிற ஒரு சுற்றறிக்கையாக இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸை சரியான வகையில் அதை மெயின்டைன் பண்ணணும், அதை பொதுமக்களுக்கு அச்சுறுத்தாத வகையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற ஒரு தீர்ப்பு. சரி, அது என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அதாவது நீங்கள் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தாத வகையில் தெருநாய்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை எடுங்க அப்படின்னு சொல்லி கடந்த 19ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஒரு அறிவிப்பு சொல்கிறாங்க. அந்த அறிவிப்பின் அடிப்படையில் தான் பஞ்சாப் அரசாங்கம் இதை முதல் மாநிலமாக எடுத்திருக்காங்க. அதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற சம்மந்தமான பணிகளும் இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தெருநாய்களை எங்கெங்கெல்லாம் இருந்து அகற்றணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில இடங்கள் சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் அதிகமாக புழங்குற இடங்களில் தெருநாய்களுடைய எண்ணிக்கைகள் இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்கிற முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதில் பஞ்சாப் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டரை நாங்கள் எடுத்திருக்கிறோம், அந்த ஆர்டரை நாங்கள் மதிக்கிறோம், அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம். அதாவது தெருநாய்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஷெல்டருக்கு மாற்றுறது மூலமாக பொதுமக்களும் பெண்களும் மூத்த குடிமக்களும் குழந்தைகளும் இனிமேல் பொது இடங்களில் தெருநாய் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இல்லாமல் இப்படியே ஒரு தைரியமாக நடக்கலாம் அப்படிங்கிறது தான் பஞ்சாபுடைய முதலமைச்சராக இருக்கிற பகவந்த் சிங் மான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. போதுமான அளவுக்கு ஷெல்டர்ஸ் இருக்கிறத நாங்கள் உறுதிப்படுத்துவோம் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கார். ஷெல்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, தெருநாய்கள் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு காப்பகங்கள் மாதிரி ஒரு கேட் மாதிரி போட்டு அதில் அந்த இடத்துல உலா வர மாதிரி ஒரு ஷெல்டர்ஸ் ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. சரி, மனித உயிர்களையே பாதிப்பு ஏற்படுத்துகிற வகையில் ஏதாவது ரொம்ப அச்சுறுத்தமாக ஸ்ட்ரீட் டாக்ஸ் நம்ம ஏரியாவில் இருக்குது அப்படின்னா, அதில் ஏதோ ஒரு நாய்க்கு மட்டும் திடீர்னு ஒரு வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அது கடிச்சு கொதறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் ஆகுது அப்படிங்கிறதுனால எந்தவித மாண்பும் குறையாம அந்த குறிப்பிட்ட அந்த நாயை மட்டும் கருணை கொலை மாதிரி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கும் உச்சநீதிமன்றம் சில வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அந்த வழிகாட்டு நெறிமுறைகளையும் நாங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது இருக்குது. அடுத்த கட்டமாக கர்நாடகத்தில் ஒரு வீடியோ இணையத்தில் பயங்கரமாக வைரலாக பரவிட்டு இருக்கு. அதில் பின்னணியில் என்ன இருக்குது அப்படிங்கிறது சம்மந்தமான தகவல் அடுத்து கொடுக்குறேன். கர்நாடக மாநிலத்தில் ஒரு காய்கறி கடைக்காரர் இருக்கார். காய்கறி கடைக்காரருடைய இந்த தலையில் வித்தியாசமான ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட்டை மாட்டிக்கிட்டு என்னமோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் பொதுமக்கள் பார்த்து ரொம்ப வியந்து போன ஒரு விஷயம். அது என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் ரோட்டில் வழக்கத்துக்கு மாறாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா நம்ம திடீர்னு போய் அது என்னென்னு செக் பண்ணி பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சில ஆர்வலர்கள் இதை போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா, அந்த காய்கறி கடைக்காரர் இந்த கீரைக்கட்டெல்லாம் எப்படி கட்டுறது, அப்புறம் காய்கறிகள் ஒரு கருவேப்பிலையை அந்த கொத்துலேருந்து எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை ஏஐக்கு சொல்லி கொடுக்குறாராம். இது பார்த்து மிரண்டு போன பொதுமக்கள் இவர் என்னமோ ஒன்று பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி வியப்பை பார்த்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போது ஒரு ஃபோட்டோ சைடில் போட சொல்கிறேன். அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம், இந்த கவுண்டமணி ஏதோ ஒரு படத்தில் அவங்க அப்பாவை தேடுறதுக்கு தலையில் ஒரு ஹெல்மெட்டு ஒரு லைட் மாதிரி மாட்டிகிட்டு போவார் இல்லையா? அதே மாதிரி ஒரு கேமராவை செட்டப்போடு இந்த காய்கறி கடைக்காரர் தெரிஞ்சதை பார்த்து தான் ஜனங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கணும். இதில் காய்கறி கடைக்காரர் தலையில் ஒரு கேமரா மட்டும் இல்லை, அதில் மைக் அட்டாச்சாகவும் இருக்குது. அவர் யார், ஏன் இப்படி திரியிறாரு அப்படின்னு தேடி பார்க்கும்போது அது ஒரு தனியார் ஏஐ கம்பெனி தங்களுடைய லாங்குவேஜ் மாடலுக்கு, அதாவது ஒரு பொதுமக்கள் எப்படி ஒரு விஷயத்தை அணுகுறாங்க, ஒரு காய்கறி கடையில் என்னென்ன இருக்கும், அந்த ரியல் அட்மாஸ்பியர் சவுண்ட் எப்படி இருக்கும், அதே போல் இந்த காய்கறிகளை எப்படியெல்லாம் அந்த கடைக்காரர்கள் எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஏஐ மிஷினுக்கு இந்த கடைக்காரர் ஃபீட் பண்ணுறார் அப்படிங்கிறத இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஒரு சாதாரண மனுஷன் எப்படி ஒரு விஷயத்தை அணுகிறாரு, ஒரு தினசரி வியாபாரம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் ஏஐக்கு இவங்க ஃபீட் பண்ணுறாங்க. சரிப்பா, இது ரொம்ப டெக்னிக்கலாக நம்ம சொல்லலைனாலுமே இந்த கடைக்காரருக்கு இதில் என்ன லாபம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த தலையில் மாட்டியிருக்கிற கேமரா அப்புறம் அதனுடைய மைக் சிஸ்டம் அப்படியே தலையில் மாட்டிக்கிட்டு அவர் ரெகுலர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த கடைக்காரருக்கு 1 மணி நேரத்துக்கு 350 ரூபா பணம் தர்றதா அந்த ஸோ ஏஐ கம்பெனி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப வியப்புக்குள்ளான ஒரு விஷயம். அந்த காய்கறி கடைக்காரர் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை பார்க்குறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அது 350 ரூபா 1 மணி நேரத்துக்கு தராங்க அப்படின்னா 10 மணி நேரத்துக்கு 3500 ரூபா தராங்க.
அப்படியே அந்த 10 மணி நேரம் ஒரு 30 நாளும் அவர் வேலை பார்க்குறாருன்னு வச்சுப்போமே, அவருக்கு வந்து மொத்த வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,05,000 வருது ஒரு மாசத்துக்கு அப்படிங்கிறப்போ, எல்லாருமே வாய பொளந்து பார்க்குறாங்க. ஐயா அது என்ன வேலை? எங்களுக்கும் குடுங்க, நாங்களும் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில அடுத்த கட்டமா இந்த ஏஐ கம்பெனிகள் இன்னும் என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட ஒரு முக்கியமான கேள்வி அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இதுக்கப்புறமா வந்து ஒரு காமர்ஸ் கம்பெனி இருக்கு. பேர் சொல்ல விரும்பல. ஆனா அந்த காமர்ஸ் கம்பெனி வந்து இந்தியா போஸ்ட் அப்படிங்கிற நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் கூட ஒரு டை அப் வச்சிருக்காங்க. இது என்ன புது பிரமாதமா எல்லா ஊர்லயும் தான் இது நடக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் அந்த காமர்ஸ் கம்பெனி வந்து சின்ன சின்ன நகரங்கள டார்கெட் பண்றாங்க. இப்போ ஏதோ ஒரு 6,01,000 அப்படின்னு நீங்க சென்னைய நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அந்த 6,01,000ங்கிற அந்த பின்கோட்ல நீ ஏதோ ஒரு பொருளோ, சட்டையோ, பேண்ட்டோ ஏதோ ஒண்ணு நீங்க புதுசா வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில, அந்த காமர்ஸ் கம்பெனியால 95% கவர் பண்ணிற முடியுது. பேலன்ஸ் உள்ள 5% இடங்கள அவங்களால கவர் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால, இந்தியா போஸ்ட் அப்படிங்கிற நம்ம போஸ்ட் ஆஃபீஸோடைய உதவிய நாடி இருக்காங்க. முன்ன ஒரு காலத்தில போஸ்ட் ஆஃபீஸ்ல அதிகமா அ நெறைய தகவல்கள் குடுத்துருந்தாங்க. நெறைய போஸ்ட் வரும். நெறைய மணி ஆர்டர்லாம் வரும். இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி கொஞ்சம் வளர வளர யாருமே வந்து இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போறதில்ல அப்படிங்கிறதுனால, அதுவும் ஒரு பக்கம் சரிஞ்சு கிடக்கு. அதே நேரத்தில காமர்ஸ் வந்து பொதுமக்கள் வந்து எல்லாருமே ஒரு சின்ன கிளிக்ல அவங்களுக்கு தேவையான பொருள வாங்கிடுறாங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸையும் யூட்டிலைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதே நேரத்தில காமர்ஸ் கம்பெனிக்கும் வருமானத்த ஈட்டி குடுக்குற மாதிரி ஒரு விஷயமா இந்த டை அப்ப பார்க்க முடியுது அப்படிங்கிறதுனால, இந்த சின்ன நகரங்கள இவங்க டார்கெட் பண்றாங்க. அத இந்தியால ஏன் அவங்க டை அப் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயத்த எடுத்து பார்த்தோம்னா, ஒட்டுமொத்த இந்தியால 1,50,000 போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஏன்னு ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா, அவங்களுடைய பொருள கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு டெலிவரி ஏஜென்ட் இருப்பாங்க. அந்த டெலிவரி ஏஜென்ட்டுக்கு தனியா சம்பளம் குடுக்கணும். ஆனா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆல்ரெடி கவர்ன்மென்ட் ஜாப்ல இருக்காங்க. அவங்க வந்து கொரியர மட்டும் எடுத்துட்டு போய் குடுக்குற மாதிரியான சர்வீசஸ், சின்ன சின்ன பொருட்கள மட்டும் எடுத்துட்டு போய் குடுக்குற மாதிரியான சர்வீசஸ் கவர்ன்மெண்ட்லயே ஆல்ரெடி போஸ்ட் ஆஃபீஸ்லயே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில ஒரு பிரைவேட் கூட டை அப் பண்ணி பிரைவேட் கொரியரை ஒரு பார்சலோ எடுத்துட்டு போய் சம்மந்தப்பட்ட வீடுகளுக்கு குடுக்கறதுனால 2 தரப்பும் பலன் அடைவாங்க அப்படிங்கிறது தான் இதில நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இது முதல் கட்டமா மகாராஷ்டிராலயும், குஜராத்லயும் இதுக்கான பணிகள தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அதேபோல போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா முதல் கட்டமா மகாராஷ்டிராலயும், குஜராத்லயும் அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்ல மத்த ஸ்டேட்ஸ்லயும் இதுக்கான பணிகள் தொடங்க போறாங்க. இனிமேல் நீங்க ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, சோ அண்ட் சோ வெப்சைட்லேருந்து நாங்க வரோம் அப்படின்னு சொல்லாம, போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, பொதுமக்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்னா ஒரு நம்பிக்கை இருக்கு. அவங்க ஏமாத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ நீங்க ஒரு கொரியர்ல இல்ல ஏதோ ஒரு ஆன்லைன்ல ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா, அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்த சேர்ந்த ஒரு ஆள் வந்து, நீங்க கேஷா குடுக்குறீங்களா? இல்ல ஆல்ரெடி பே பண்ணிட்டீங்களா? இல்ல இந்த பொருள் நான் வாங்குன பொருள் சரியில்ல, ஈஸியா ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஈஸி ரிட்டர்ன்ஸ் இதுக்கான எல்லா வேலைகளும் இனிமேல் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்தே ஒரு நபர் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நீங்க இங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த பதிவு செஞ்சிருக்கோம். மொத்தமா அந்த நான் சொல்ற அந்த தனியார் காமர்ஸ் நிறுவனம் வந்து 300 கோடி பேக்கேஜஸ ஒரு வருஷத்துக்கு அந்த காமர்ஸ் நிறுவனம் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற 95% ஆஃப் டெலிவரி ஏஜென்ட்ஸ் மூலமா 300 கோடி அனுப்புறாங்க. ஸோ இப்போ இந்தியா போஸ்ட் மூலமா உள்ள ஒரு அவங்களால அஃபோர்ட் பண்ணிக்க முடியும். இந்தியா போஸ்ட் மூலமா ஒரு ஜனங்களுக்கு கொண்டு போய் இந்த பொருள சேர்க்க முடியும் அப்படின்னும்போது, இதனோட எண்ணிக்கை அதிகமாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. சரி, முக்கியமான 3 தகவல்கள் குடுத்துட்டோம். அடுத்தபடியா உலகத்தையே அச்சுறுத்துற ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, எபோலா அப்படின்ற கிருமிய பத்தி நம்ம தொடர்ந்து வரிசையா தகவல்கள குடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில ஆப்பிரிக்க நாடுகள்ல ரொம்ப வேகமா இந்த எபோலா கிருமி பரவிக்கிட்டு இருக்கு. அது வந்து டேஞ்சர் அப்படிங்கிற கேட்டகரியிலேருந்து வெரி சிவியர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமா போயிருக்கு. ஆப்பிரிக்க நாடுகள்ல இது ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு அப்படிங்கிறத இங்க நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. இது உலக சுகாதார அமைப்பும் இத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. WHOல இது வந்து ஒரு பிரச்சனை தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிருமி வேகமா மற்ற நாடுகளுக்கும் பரவாம இருக்கிறதுக்கு கொரோனா காலகட்டங்கள்ல எப்படி ஸ்கிரீனிங் பண்ணாங்களோ, அது மாதிரியான பணிகளையும் மத்த எல்லா நாடுகளும் கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த எபோலாவ பத்தி ஏன் இவ்வளோ நேரம் தம் கட்டி பேசிட்டு இருக்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். யுகேல இதுக்கான மருந்து கண்டுபிடிக்க போறாங்க. அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் முடிஞ்சிருச்சு. எபோலா ஒரு பெரிய பிரச்சனை இனிமேல் இல்லை அப்படிங்கிற மாதிரியான மருந்து கண்டுபிடிக்கிற முயற்சியில யூகேவை சேர்ந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இதுக்கான முயற்சிகள்ல இறங்கியிருக்காங்க. இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா 2லிருந்து 3 மாசத்துக்குள்ளார நாங்க ஒரு மருந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த மருந்தை ட்ரையலுக்கு கொடுக்கலாமா வேணாவா அப்படிங்கிறதே 2-3 மாசத்துக்குள்ளார இறுதி ஆயிடும் அப்படிங்கிறது தான் இந்த எபோலால இருக்கிற முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ சனிக்கிழமை பதிவு பண்றோம். 177 பேர் இது வரைக்கும் இறந்திருக்காங்க. 250க்கும் மேல இது வரைக்கும் அந்த
நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த மருந்தும் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.